Hello everyone, welcome to Dhami scookingandvlogs. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ரிச் டேஸ்ட்ல சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் 2 கரம் மசாலா இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் 5 துண்டு தேங்காய், ஒரு 6-8 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஓகே, இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை காய வச்சிடலாம். பாத்திரம் காய்ச்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெயே அதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சிக்கன் குழம்புக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கறி மசாலா இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதான் நம்ம கறி குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ அதோடு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா அது நம்ம பாத்திரத்தில் அடியில் அடி பிடிச்சிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பாத்திரத்தில் அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எண்ணெயிலே போட்டால் கருகிடும், அதுக்காக இந்த டைமில் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இந்த பச்சை வெல்லம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளியெல்லாம் அதுக்காக தான். கரெக்டாக வெங்காயம் தக்காளிக்கு போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். இந்த டைமில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பவுடரையும் இவ்வளோ சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தான் சேர்க்குறோம். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து இது வீட்டு மிளகாய்த்தூளுங்கிறனால காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளை எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா ரெட் கலரில் டார்க்காக கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா அது காரம் அவ்வளோதான் இருக்காது. இது வீட்டு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறனால நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சிக்கனில் பரமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி வெளில தெரியுது, அது சிக்கன்லேருந்து தண்ணி தான். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றலை. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பா வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு குழம்பா தான் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ கொதிக்கும் போது நமக்கு சிக்கன்லாம் வெந்துடும். இப்போ நம்ம குழம்புக்கான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த மசாலா பொருளை அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம குழம்பு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் குழம்போட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இதில் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் அதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணாம், அது சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காய் சேர்ந்து ஆல்ரெடி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்க வேணாம். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆகட்டும். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், சேர்க்காமே விட்டுறலாம். ஏன்னா முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு சிக்கன்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்பும்
நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இது குழம்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு குழம்பு ஓகே அப்படிங்கிறனால நான் லாஸ்ட்டாக வந்து இப்போ ஃபைனலாக இதில் மல்லித்தலை சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. நமக்கு நல்லா சூப்பராக ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.